போற்றுதலுக்குரிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே, மேனாள் அமைச்சரும் கவிஞரும் தமிழ் இலக்கியத்தில் ஆழங்காற்பட்ட அறிவும் பெற்ற முனைவர் வைகை செல்வன் அவர்களே, ஒரு காதலி கண்ணதாசனை காதலிப்பதை விட கூடுதலாக கண்ணதாசனை காதலித்த ஒருவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது தமிழறிவு மணியன்தான். மீராவுக்கு எல்லாமே கண்ணன் என்று ஒற்றை வரியில் அமிர்தா பிரீத்தம் எழுதியிருப்பார். மீராவுக்கு எல்லாமே கண்ணன், கண்ணனை தவிர மீராவுக்கு யாரும் கிடையாது. அதுபோல் கண்ணதாசனை தவிர தமிழறிவு மணியனுக்கு யாரும் கிடையாது. என்னுடைய தமிழ் அறிவு கண்ணதாசனில் தான் முகிழ்த்தது. நான் பெருந்தலைவர் காமராஜரிடம் சென்று சேர்ந்ததும் கண்ணதாசன் எழுதிய காமராஜர் தாலாட்டு என்ற கவிதையை படித்ததனால்தான். நான் ஒரு கண்ணதாசன் பைத்தியம். அந்த கண்ணதாசன் எந்தெந்த தருணங்களில் பாடல்களை எழுதினார் என்பதை தமிழ்நாட்டின் பல மேடைகளில் பல பேச்சாளர்கள் அவரவருடைய மனம் போன போக்கில் கற்பனை சிறகை விரித்து பல கதைகளை சொல்லுவார்கள். ஆனால் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் அவர் சொல்ல சொல்ல பஞ்சு அருணாச்சலத்திற்கு பிறகு பாடலும் எழுதியிருக்கிறார். அவருடைய மகன், அவரோடு பயணித்தவர், அவருடைய அனுபவங்களை நேரடியாக பார்த்தவர். எனவே ஒரு பாடலையும் கவிஞர் எப்படி எழுதினார் என்பதை மிக மிக அற்புதமாக அண்ணாதுரை அவர்கள் அவருடைய சேனலில் வெளிப்படுத்துவதை நான் தொடர்ந்து பார்த்து வியந்திருக்கிறேன். எனவே அவர் இங்கே வர வேண்டும், வந்து பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவரையும் நான் இப்பொழுது நெஞ்சில் வைத்து நன்றி பாராட்டுகிறேன். இளம்பிறையை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். மிகச்சிறந்த அறிவாற்றல் பெற்ற அனைவருமே சமூகத்தின் வெளிச்சத்திற்கு வந்து சேரவில்லை. சமூகத்தினுடைய போதிய வெளிச்சம் பெறாத மிகச்சிறந்த ஒரு கவிதை ஆற்றல் நிறைந்த பெண்மணி இளம்பிறை அவர்கள். அவர் கவிதை எவ்வளவு எளிமையானதோ அதுபோன்றுதான் அவரும் எளிமையானவர். எனவே அவர் இங்கே வந்து பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர்களுடைய இந்த திரைப்பாடல்களில் உலா வரும் நிலா உண்மையிலேயே மிகுந்த தயக்கத்தோடு தான் இந்த மேனுஸ்கிரிப்ட் அவர் எழுதி வைத்திருக்கின்ற கையெழுத்து பிரதியை என்னிடம் கொண்டு வந்து காட்டினார். அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு முன்பு அங்கேயே உட்கார்ந்து எழுதிய இந்த 18 பாடல்களையும் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் ஐயா. இதை நீங்கள் அனுமதித்தால் ஒரு புத்தகமாக நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்றார். காரணம், சினிமா பாடல்களை பற்றி எழுதி அதை வெளியிடுவதன் மூலம் நாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாராட்டை பெற முடியுமா என்ற ஐயம் அவருக்குள்ளே இருந்தது. சினிமா என்றாலே அது மிகவும் மலினமான ஒன்று என்ற மனோபாவம் அறிவுஜீவிகளுக்கு இடையே இருக்கிறது. அதனால் தயக்கத்தோடு தான் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். நான் படித்து பார்த்தேன். உண்மையிலேயே அற்புதமாக இந்த 18 நிலா பாடல்களையும் அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இந்த பாடல்கள் அனைத்துமே பழம்பாடல்கள். புதிதாக காதில் ரத்தம் வருகிறார் போல் இசையமைத்து அதன் மூலமாக சத்தத்திற்கு இடையே ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்திற்கு நடுவே எங்காவது ஒரு எழுத்து தென்படுகிறதா என்று பார்க்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய பாடல்கள் இருக்கின்றன. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இன்றைய பாடல்கள் பல புரிவதே கிடையாது. நான் அவற்றை கேட்க விரும்புவதும் கிடையாது.
என்னை பொறுத்தவரையில் கண்ணதாசன் கண்ணதாசன் கண்ணதாசன். எனவே இந்த பாடல்கள் அவர் உடுமலை நாராயண கவியிலே தொடங்கி வரிசையாக எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் படித்து பார்த்தேன், வியப்பாக இருந்தது. நிலாவை பற்றி பாடாத கவிஞன் யாருமே இல்லை, இருக்க முடியாது. நீங்கள் சங்க இலக்கியங்களை நாம் புரட்டி பார்த்தாலும் புற இலக்கியம் என்று பேசப்படுகிற புறநானூரிலும் நிலா வருகிறது. அக இலக்கியங்களில் தவிர்க்க முடியாமல் நிலா நிச்சயமாக வரும். இந்த நிலா பற்றிய பாடல்கள் என்கிற பொழுதே என் நெஞ்சை ரணப்படுத்துகின்ற ஒரு பாடல், அதுதான் புறநானூரில் உள்ள பாரிமகளிர் பாடியதாக பதிவு செய்யப்பட்ட பாடல். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. படிக்கிற பொழுதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். இன்றும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய இருதயத்தின் முழுவதையும் இறக்கி வைக்கக்கூடிய பாடல். வேரோடு ஒரு நிலத்திலே இருந்து பறிக்கப்பட்ட ஒரு மரம் சாய்ந்து கிடக்கிற நிலையில் எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும் இடத்தில், பிறந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் எங்கெங்கோ சென்று வாழ்வாதாரத்தை தேடி அடையக்கூடிய நிலை இன்றைக்கு எத்தனை தமிழர்களுக்கு இருக்கிறது. இந்த ஒரு பாடலை பாருங்கள். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார். இன்றைக்கு இந்த பௌர்ணமி நிலாவை நான் பார்க்கிறேன். அங்கவையும் சங்கவையும் 2 பேரும் பாரி பெற்றெடுத்த மகள். இந்த 2 பெண் பிள்ளைகளும் பார்க்கிறார்கள் விழி உயர்த்தி வானத்தை. வானத்தில் நிலா வட்டமிடுகிறது. அந்த நிலவை பார்க்கிற பொழுது அவர்கள் நெஞ்சு வலிக்கிறது. இதே நிலா சென்ற மாதம் இந்த வானத்தில் வந்த பொழுது எங்களுடைய தந்தை பாரி எங்கள் பக்கத்தில் இருந்தார். எங்கள் தந்தையினுடைய கரங்களை பற்றியபடி நாங்கள் அந்த நிலாவை பார்த்து மகிழ்ந்தோம். இந்த பரம்பு மலை எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. இது எங்களுடைய மலை, எங்களுடைய நிலம். ஆனால் இன்று என்ன நிகழ்ந்திருக்கிறது? சென்ற மாதம் இந்த நிலா வந்த பொழுது என் தந்தை எங்கள் பக்கத்தில் இருந்தார். இந்த பரம்பு மலை எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. இன்று இந்த நிலா வந்திருக்கிறது, ஆனால் இந்த நேரத்தில் எங்கள் தந்தை இல்லை. வென்றெறி முரசின் வேந்தர் என்பதுதான் அழகு. வென்றெறி முரசின் வேந்தர் என்பதில் அவ்வளவு ஆழமான அர்த்த அடர்த்தி இருக்கிறது. ஒரு சாதாரண குறுநில மன்னன் பாரி, அந்த பாரி பெற்ற புகழை பார்த்து அதற்கு ஈடான புகழை அடைய முடியாத மூவேந்தர்களும் அந்த பாரியின் மீது காழ்ப்பு கொண்டு அவனை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக படை நடத்தி அந்த பரம்பு மலையை கைப்பற்றினார்கள், பாரியை கொன்றார்கள். ஒரு சிற்றரசன், அந்த சிற்றரசனுக்கு எதிராக 3 பெரிய மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்து வந்து அவனை அழித்து அவனுடைய குன்றை கைப்பற்றினார்கள். குன்றை இழந்து, தந்தையை இழந்து, அந்த இடத்திலிருந்து பாரியினுடைய நண்பன் கபிலனோடு வெளியேறக்கூடிய நிலையில் அங்கவையும் சங்கவையும் பாடிய அந்த பாடல் புறநானூற்றில் இன்று படிக்கிற பொழுதும் இருதயத்தில் ரத்தம் வழியும், வழிய வேண்டும். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை அந்த 4 வரிகளில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புறநானூற்றில் பார்க்கிற பொழுது புரியும். அதே போன்று அகப்பாடல்கள் என்று பார்த்தால் இளம்பரை சொன்னது போல ஏராளமான பாடல்கள் குறுந்தொகையிலேயே இருக்கிறது நிலவை பற்றி. நான் 2 இடங்களில் இந்த நிலவை பற்றி தொடர்ந்து வாசுகி எழுதியிருக்கிறார்.
வாசுகியே ஒரு முறை சொன்னார், ஐயா, ஒரு 18 பாடல்கள் நிலவை பற்றியே திரும்ப 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 நான் எழுதியிருக்கிறேன், படிப்பவர்களுக்கு அதில் சலிப்பு வருமோ என்றார். படிப்பவர்களுக்கு சலிப்பு வராதபடி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நடை அவர்களை ஈர்க்க வேண்டும். நீங்கள் காதலை விட பழமையானது எதுவுமே கிடையாது. வள்ளுவன் காலம் தொட்டு கண்ணதாசன் வரை காதலை தொடாத கவிஞர்கள் கிடையாது. ஆனாலும் அந்த காதல் ஒவ்வொரு கவிஞனுடைய கையிலும் புதிதாய் ஒரு ரசவாதத்தை அடைகிறது. காரணம் எழுதும் முறை, ஸ்டைல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நீங்கள் எழுதுகிறீர்கள், எதை எழுதுகிறீர்கள் என்பது ஒன்று, எப்படி எழுதுகிறீர்கள் என்பது இன்னொன்று. எனவே எதை எழுதினாலும் நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய ஆயுள் நீடிக்கும். எனவே நீங்கள் நல்ல நடையில் எழுதியிருக்கிறீர்கள். அதனால் உண்மையிலேயே இந்த புத்தகம் உயர்ந்தான். என்னை பொறுத்தவரையில் சினிமா பாடல் என்பது ரொம்ப மலினமானது அல்ல. நீங்கள் ஒரு 4 வேதங்களில் படித்து புரிந்து கொள்வதை, 18 உபநிடதங்களை படித்து நீங்கள் அறிந்து கொள்வதை, 2 இதிகாசங்களை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வதை, 18 புராணங்களை படித்து நீங்கள் புரிந்து கொள்வதை, கண்ணதாசன் போகிற போக்கில் இந்த கவலை இல்லாத மனிதனில் பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனே என்று எழுதுகிற பாடலில் கடைசி 2 வரியை பாருங்கள். 18 உபனிஷதங்களினுடைய சாறு முழுவதையும் ஒரு கோப்பையில் இறக்கி உங்களிடம் பருகுவதற்கு தருகிறான். அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர். உண்மையிலேயே தன்னை அறிவதுதான் அறிவினுடைய உயர்ந்த அடையாளம். அகத்தை அறியாமல் புறத்தை அறிவதனால் ஒரு பயனும் இல்லை. எனவே தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிபவன்தான் ஞானியாகிறான். தன்னை அறிய வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக சொல்கிறான். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும்பேர் இன்பம். எப்பொழுது நீ சுயநலத்தை துறக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சக மனிதனை பற்றி சிந்திக்கிறாய். எப்பொழுது நீ சக மனிதனை சிந்திக்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை நீ அறிகிறாய். எனவே இது ஒரு சாதாரண சினிமா பாடல் தான். நீங்கள் ஆலயம் என்று ஒரு படம், அந்த படம் சரியாக போகவில்லை, அதில் கண்ணதாசன் எழுதியிருப்பார். 2 வரிதான். கொடுத்தால் வருவது தர்மம், எடுத்தால் வருவது பாவம், மனத்தால் பிறருடைய பொருளை பறித்தால் நிம்மதி மறை. எவ்வளவு பெரிய விஷயம் இது! நீங்கள் கொடுப்பது என்பது தர்மம், பிறரிடமிருந்து எடுப்பது என்பது பாவம். அடுத்தவனுடைய பொருளை பறிப்பது என்று வந்துவிட்டால் அதைவிட ஒரு மோசமான நரக வாழ்வு எதுவும் இருக்க முடியாது. நீ ஆண்டவன் கட்டளையில் பார்க்கவில்லையா? நீங்கள் மோசஸுடைய கட்டளை போல நீங்கள் 10 கட்டளைகள் மோசஸுடைய கட்டளைகள், ஆனால் 6 கட்டளைகளில் கண்ணதாசன் அடக்கி வைத்திருக்கிறானே. அதில் கடைசியாக பாருங்கள், ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? இதற்கு நீங்கள் உபனிஷதங்களை தேட வேண்டியதில்லை, வேதங்களை வாசிக்க வேண்டியதில்லை, தத்துவ தரிசனங்களை தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லை. 2 வரிகளில் கண்ணதாசன் எத்தனையோ விதமான தத்துவங்களை சாதாரணமாக போகிற போக்கில் திரைப்பாடல்களில் வழங்கி இருக்கிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் பாருங்கள். 2 வரியிலேயே எல்லாவற்றையும் சொல்லிவிடுவான். இப்படி நிறைய பாடல்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணதாசனுடைய பாடல்களை வைத்துக்கொண்டு நான் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு 1000 தத்துவ தரிசனங்களுக்கு வெளிச்சத்தை தர என்னால் முடியும். அதனால் சினிமா பாடல் ஒன்றும் ரொம்பவும்
தரக்குறைவானதாக மலினமானதாக நாம் நினைக்கலாகாது. அதுவும் ஒரு இலக்கியத்தின் ஒரு சமீபகால வடிவம். அது இலக்கியம் மாறுபடுகிறது என்றால் மனிதனுடைய வாழ்வே மாறுபடக்கூடியதுதான். காலம் ஒருவனை மாற்றிக்கொண்டே செல்லும். காலம் உங்களை மாற்றுகிற பொழுது அதற்கேற்றாற்போல் நீங்கள் மாறிக்கொண்டே செல்ல வேண்டும். இல்லை என்றால் காலம் உங்களை புறம் சொல்லிவிட்டு அது தன் போக்கில் போக தொடங்கிவிடும். மாற்றம் என்பதுதான் எப்பொழுதுமே மாறாமல் நிற்கக்கூடிய ஒரு பேருண்மை என்று மார்க்ஸ் சொல்வதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றம் இந்த திரை இசை பாடல்கள் தான். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புறநானூறு படிக்கப் போகிறார்களா? கலித்தொகை படிக்கப் போகிறார்களா? சங்க இலக்கியங்களில் போய் அவர்கள் மூழ்கி முத்தளிக்கப் போகிறார்களா? கிடையாது. ஆனால் கண்ணதாசனுடைய சாதாரண திரைப்பட பாடல்களை திரும்ப திரும்ப படியுங்கள். அத்தனை சங்க இலக்கியங்களும் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய முத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே திரைப்பாடல்களில் பொறுக்கி எடுத்து விடலாம். அது அவனுடைய சாதனை. இங்கே அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நன்றாக எழுதுங்கள். உங்கள் எழுத்து நடைதான் முக்கியம். மொழி எப்பொழுது அழகடைகிறது தெரியுமா? எழுத்து எளிமை கோலம் பூணுகிற போதுதான் மொழி அழகு அடையும். எளிமையில் தான் இருக்கிறது அழகு. அதனால்தான் ஆண்டவனை கூட மாணிக்க வாசகர் எளிமையில் அருமை, அருமையில் எளிய அழகே போற்றி என்கிறார். ஆண்டவன் அருமையானவன். ஆனால் அதே நேரத்தில் அவனை அனுபவிக்க தொடங்கிவிட்டால் அவனை போல் எளிமையானவன் எவனும் கிடையாது. ஆண்டவன் அருமையானவன், ஆண்டவன் எளிமையானவன், ஆண்டவன் அழகானவன். அருமையில் எளிய அழகே போற்றி. அப்படித்தான் இலக்கியம். நீங்கள் எழுதக்கூடிய எழுத்து, நீங்கள் படைக்கக்கூடிய படைப்பு அது அருமையாகவும் எளிமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம் வாசுகி. எனவே அழகாக எழுதுங்கள், எளிமையாக எழுதுங்கள். மொழி வசப்படட்டும். மொழி மட்டும் வசப்பட்டு விட்டால் நீங்கள் எதை எழுதினாலும் அதை படிப்பதற்கு வாசகர்கள் தானாகவே வந்து நிற்பார்கள் என்று. இப்பொழுது உதாரணமாக நீங்கள் பாருங்கள். பாடு நிலாவே தேன் கவிதை என்று ஒரு பாடல். அந்த பாடலில் வாசுகி எழுதுகிறார், காதல் என்னும் மாய வலையில் சிக்கியவர்களுக்கு ஒரு பொழுது இன்பமும் மறுபொழுது துன்பமும் மாறி மாறி வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் அந்தி பொழுதுதான் காதலர்களை அதிகமாக அலைக்கழிக்கும். அந்த அந்தி பொழுதே இருவருடைய இதய வீணைகளிலும் விதவிதமான ராகங்களை மீட்டி வாட்டும். இயற்கையின் படைப்பில் அந்தி பொழுது உண்மையிலேயே அற்புதமான பொன்மாலை பொழுதாகும். அந்த நேரத்தில் எவ்வளவு அழகாக வாசுகி வரி வரியாய் எழுதுகிறார். மேல்வானம் சிவக்கிறது, கதிரவன் காணாமல் போகிறான், தென்றல் மெதுவாக தவழ்ந்து சோலை பூக்களை சுகமாக வருடுகிறது, அலையலையாய் ஓடிவரும் மேகக்கூட்டம் அழகழகாய் கோலமிடும், பறந்து வரும் புள்ளினங்கள் அயர்ந்த நிலையில் கூட்டில் அடைபடும், ஆடி வரும் மயிலினங்கள் அந்தி கண்டு மயக்கமுறும். இப்படி போகிறது நடை. எனவே மிக அற்புதமாக எளிய அழகிய நடையில் இந்த 18 பாடல்களையும் இந்த நூலில் அவர் கொடுத்திருக்கிறார். நிலாவை பற்றி பாடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பேரை சொல்லலாம். பாவேந்தர் பாரதிதாசனை போல நிலாவை பற்றி பாடியவன் எவனும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்தகனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளி பிழம்போ, அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தி அந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தா என்றே இயற்கை அன்னை வான் தந்த எழில்வானில் தந்த சித்திரம்தானோ.
உனை காணும் போதினிலே என் உளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுதற்கு நினைத்தாலும் முடியவில்லை. இப்படி எழுதி கொண்டே போகிறான். ஒரு கவிஞன் வெறுமனே அழகியல் சார்ந்து படைப்புகளை தந்தால் பயனில்லை. அழகியல் சார்ந்து எழுதுகோள் எடுத்து அவன் எழுதுகிற நிலையிலும் அவனுடைய சிந்தனை சமூகம் சார்ந்துதான் போய் சேர்கிறது. அழகியல் சார்ந்து இந்த கவிதை வருகிறது. ஆனால் அதை எப்படி முடிக்கிறான்? நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம். நிலவே உனை காணும் இன்பம் தானோ என்று பேசுகிற பொழுது அங்கே ஒரு சமூக சார்பை கொண்டு வந்து சேர்க்கிறான். அது ஒரு அற்புதமான கவிதை. எவ்வளவு பேர் எழுதி இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, நீங்கள் ஒரு கலித்தொகையிலே ஒரு பாடல், நற்றிணையிலே ஒரு பாடல். இப்பொழுது எனக்கு வைகை செல்வன் மீது ஒரு தனிப்பட்ட மரியாதையே வந்துவிட்டது. நான் பல பேசுகிற பொழுது சொல்கிறேன், இப்பொழுது உள்ள பேராசிரியர் பெருமக்கள் யாருமே பொது மேடைகளில் சங்க இலக்கியங்களை பேசுவது கிடையாது. ஆழமான இலக்கியங்களை பார்வையாளர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது. ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாமா, திருமணம் செய்து கொண்டு ஓடி போகலாமா என்று பட்டிமன்றம் நடத்துவதற்கு தான் இன்றைக்கு பேராசிரியர் பெருமக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இன்றைய பேராசிரியர் பெருமக்கள் என்று சொல்லிக் கொண்டு மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் அவமானம் கொள்கிறேன், அருவருப்படைகிறேன். தமிழை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏற்கனவே விழுந்து கிடக்கிற சமூகம் இது. அப்படி விழுந்து கிடக்கிற சமூகத்தை மேலும் பள்ளம் தோண்டி படுக்க வைப்பதற்கு நீங்கள் படித்தீர்களா? இதற்காகத்தான் நீங்கள் பேராசிரியர்கள் சேர்ந்தீர்களா? இவர்களை பார்க்க பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நான் வேண்டுமென்றே புறநானூற்று புதையல் என்று ஒரு கல்லூரியில் பேசுவேன், சங்க இலக்கிய சாறு என்று பேசுவேன். இப்பொழுது ஏறக்குறைய 2000 பக்கங்களுக்கு மேல் சங்க இலக்கியங்கள் முழுவதையுமே ஆய்ந்து அவற்றை பற்றி ஒரு புத்தகத்தை வெகு விரைவாக கொண்டு வரப்போவதாக வைகை செல்வன் சொல்கிற பொழுது உண்மையிலேயே அவரை ஆரத்தழுதி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் பாருங்கள், இதை இப்பொழுது வாசகி திரை கவிஞர்கள் எழுதிய பாடல்களில் உள்ள கற்பனைகளை பற்றி விரிவாக பேசுகிறார். நான் படித்து படித்து வியந்திருக்கிறேன். இப்பொழுது பாடலெல்லாம் உங்களுக்கு சொல்ல நேரங்கள் கருத்தை சொல்கிறேன். கலித்தொகையிலே ஒரு பாடல், பிரிவாற்றாமையால் தவிக்கிறாள் தலைவி. வருவேன் என்று சொல்லிவிட்டு போன தலைவன் வரவே இல்லை. வழிபார்த்து வழிபார்த்து விழி நோகிறது. என்று வருவான் என்பதே தெரியவில்லை. எப்பொழுதுமே பெண் தன்னுடைய உணர்வுகளை தோழியிடம் கூட வெளிப்படுத்த மாட்டாள். அவளுடைய உணர்வுகளை இறக்கி வைப்பதற்கான இடம்தான் ஒன்று பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலையில் இருக்கும் பூக்கள் அல்லது வானத்தில் வட்டமிடும் நிலா. நிலவை பார்த்து அல்லது பார்த்து தன்னுடைய மனபாரத்தை இறக்கி வைப்பதுதான் ஒரு பெண்ணுக்கான இயல்பாக அன்று முதல் இன்று வரை இருக்கிறது. இப்பொழுது இந்த இவள் தன்னுடைய பிரிவாற்றாமையை பொறுக்க முடியாமல் நிலவை பார்க்கிறாள். நீங்களும் பார்ப்பீர்கள். இப்பொழுது நாம் நிலவை பார்க்கிற பொழுது நிலவில் களங்கம் இருக்கிறது என்கிறோம். நாம் குழந்தைகளுக்கு ஔவையார் பாட்டி அங்கே சுட்டு கொண்டிருக்கிறார், தோசை சுடுகிறார் என்போம். இப்படி ஏதேதோ சொல்லுவோம். ஆனால் இந்த கலித்தொகையில் வரக்கூடிய ஒரு காட்சி, இங்கே இந்த தலைவி பேசுகிறாள். நிலவில் இருக்கக்கூடிய அந்த களத்தை அவள் குறுமுயலாக பார்க்கிறாள். உடனே அவள் சொல்கிறாள், குறுமுயலே, நீ நிலவில் இடம் பெற்றிருக்கிறாய். நிலவில் நீ இடம் பெற்றிருப்பதனால் உலகம் முழுவதும் நீ உலா வருவாய். உலகம் முழுவதையும் நீ பார்ப்பாய். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கிறது என்று வான வீதியில் வலம் வருகிற பொழுதே உன்னால் பார்க்க முடியும். அதனால் உன்னிடம் நான் சொல்கிறேன், என் தலைவனை பிரிந்து பிரிவாற்றாமை தாழ முடியாமல் தவிக்கிறேன். எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். உன் கண்ணில் படாமல் ஒன்றும் உலகத்தில் இருக்காது. எனவே நிலவில் இருக்கக்கூடிய குறுமுயலே, என்னுடைய காதலன், என்னுடைய தலைவன், என்னை விட்டு சென்றவன்
எங்கே இருக்கிறான் என்று நீ எனக்கு காட்டு என்று சொல்கிறாள். சொல்லிவிட்டு அடுத்து, இது கலித்தொகையில் இருக்கிறது, எங்கே இருக்கிறான் என்று காட்டு, காரணம் நீ உலகம் முழுவதும் வலம் வருபவள், உன் கண்ணில் படுவது எதுவுமே இருக்க முடியாது, காட்டு என்கிறாள். பிறகு அடுத்து சொல்கிறாள், அப்படி நீ காட்டாவிட்டால், அப்படி நீ என் காதலன் இருப்பிடத்தை காட்டாவிட்டால் வேட்டுவனிடம் சொல்லி வேட்டை நாயை உன்னை கவ்வுவதற்கு அனுப்பி வைத்தேன். இவையெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனால் அவள் சொல்கிறாள், வேட்டுவனிடம் சொல்லி வேட்டை நாயை அனுப்புவேன் உன்னை கவ்வுவதற்கு, பாம்பை உன்னிடம் அனுப்புவேன், முழு மதியும் குறுமுயலே நீ இருக்கக்கூடிய முழு மதியையும் பாம்பு விழுங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். அதனால் மரியாதையாக என்னுடைய தலைவன் இருப்பிடத்தை எனக்கு காட்டிவிடு என்று பேசுவது போன்ற ஒரு கற்பனை காட்சியை நீங்கள் கலித்தொகையிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நீங்கள் நற்றிணைக்குள்ளே போனாலும் ஏறக்குறைய இதே மாதிரி தான். அவளும் பிரிவாற்றாமையில் தவிக்கிறாள். தன்னுடைய தலைவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. நிலவை பார்த்து பேசுகிறாள். நிலாவே, உலகம் முழுவதும் வலம் வருகிறாய், உன் கண்களில் படாத பொருள் எதுவுமே இருக்க முடிக. எனவே உன்னிடம் நான் மன்றாடி வேண்டுகிறேன், என் தலைவன் எங்கே இருக்கிறான் எனக்கு நீ காட்ட வேண்டும். என் தலைவன் இருக்கும் இடத்தை நீ எனக்கு உரைக்க வேண்டும். உண்மையை உரைக்காமல் நீ பொய் உரைத்தால் தலைவனை பிரிந்து வாடி கிடக்கக்கூடிய என் தோள் எப்படி மெலிந்து கிடக்கிறதோ அதே போல் நிலவே உன்னுடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக குறைந்து நீ காணாமலே போய்விடுவாய் என்று சபிக்கிறாள். ஒரு பாடலில் கலித்தொகையில் எச்சரிக்கிறாள், இந்த பாடலில் சபிக்கிறாள். இப்படி ஏராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு பாரதியிடம் உள்ள வியப்பே, பாரதி எப்பொழுதுமே ஒன்றை சொல்வது என்றால் அது மக்களுக்கு புரிகிறார் போல் இருக்க வேண்டும், அது உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் நிலவை பற்றி விதம் விதமாக கற்பனை செய்து எத்தனையோ பேர் பாடியிருக்கிறான். பாரதி பாடுகிறான், மாதர் முகத்துக்கு நினை இணை கூறுவர் வெண்ணிலாவே. எந்த கவிஞனாக இருந்தாலும் பெண்ணினுடைய முகத்தை உடனே நிலவுக்கு உதாரணமாக ஓமையாக எடுத்து சொல்லுவான். மாதர் முகத்துக்கு நினை இணை கூறுவர் வெண்ணிலாவே, அது நோயில் வயதில் கவலையில் கெடுவது வெண்ணிலாவே என்றான். இந்த பெண்ணினுடைய முகம் எப்படி உன்னுடைய முகமாக முடியும்? நீ எப்பொழுதும் அழகு ததும்ப வலம் வரக்கூடிய நிலா. ஆனால் பெண்ணினுடைய முகம் வயது ஏற ஏற அது அழகு கெடும். கவலையினாலே அழகு கெடும், நோயினாலே அழகு கெடும். எனவே அதை உன்னோடு சேர்த்து வைத்து பேசுவது பேதமையானது என்று சொல்லுவான். இப்படி பல நிலா பாடல்கள் இருக்கின்றன. நான் நிறைவாக சொல்லிவிடுகிறேன். ஒரே ஒரு பாடல், கண்ணதாசனை பற்றி பேசுவதென்றால் நான் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பேன். அது ஒரு சுகானுபவம். இப்பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாடலை பற்றி அண்ணாதுரை கண்ணதாசன் சொல்லிவிட்டு போனார். நீங்கள் ஒரு திரைப்பாடல் தான், அந்த பாடலை நான் எழுதியிருக்கிறேன். அதே பாடல் வாசியையும் பாதித்திருக்கிறது, அவரும் எழுதியிருக்கிறார். கண்ணதாசனுடைய 7 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அற்புதமான நடையில் அவற்றை எல்லாம் வாசிக்கு எழுதியிருக்கிறார். இதில் ஒரு பாடல் இந்த மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 5 நிமிடமானாலும் அன்பு கூர்ந்து கேளுங்கள். ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலை எப்படியெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து ஒரு கவிஞனால் எழுத முடிந்திருக்கிறது என்பதை யோசியுங்கள். நீங்கள் ராணி சம்யுக்தா என்று ஒரு படம் வந்தது. அதற்கு வசனமும் அவர்தான், பாடல்களும் அவர்தான், கண்ணதாசன் தான். அதில் பத்மினி பாடுவதாக ஒரு அழகான பாடல், சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா. என்ன அழகான பாடல்! சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஒரு பெண்ணை ஓவியமாக வரைய வேண்டும் என்பதற்காக தூரிகையை எடுக்கக்கூடிய ஒருவன், அவளுடைய கண்கள் இப்படி இருக்க வேண்டும், நெற்றி இப்படி இருக்க வேண்டும், கன்னம் இப்படி இருக்க வேண்டும், விழி இப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து தீட்டுகிறானே. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மானிடனே,
ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா? உயிருள்ள பெண்ணை நீ எங்காவது வாழ விடுகிறாயா? ஆனால் ஒரு சித்திரத்தில் பெண்ணை தீட்டுவதற்கு எத்தனை கவனங்களை நீ செலுத்துகிறாய் என்பது அந்த பாடல் முழுவதையும் சொன்னால் நேரம் போகும். அதனால் போகவில்லை. எப்பொழுதும் பெண்ணின் மீது மிகப்பெரிய அளவுக்கு கருணை நிறைந்தவன் கண்ணதாசன். கண்ணதாசனை போல பெண்களுக்காக அப்படியே நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடியவன் கிடையாது. சமுதாயத்தில் பெண்கள் எந்தெந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டு நிற்கிறார்களோ அந்த இடங்களை எல்லாம் தேடி சென்று அவர்கள் கண்களில் இருந்து வழியக்கூடிய கண்ணீரை துடைப்பதை தன்னுடைய கவிதை கடமையாக வைத்துக் கொண்டவன் கண்ணதாசன். இதில் ஒரு பாடல், மலரே மலரே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை. இதை பாடல் யார்? பரிபூரண அழகு நிறைந்த பெண். ஆனால் அவளால் பேச முடியாது. பேச்சு திறன் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அவளை ஆண் உலகம் மறுத்து விடுகிறது. ஒவ்வொருவனும் பெண் பார்க்க வருகிறான். இவள் காட்சி பொருளாக வந்து நிற்கிறாள். இவளுக்கு பேச வரவில்லை என்பதற்காக நிராகரித்து விட்டு செல்கிறார்கள். எவ்வளவு அழகு இருந்தென்ன, எவ்வளவு நற்பண்புகள் இருந்தென்ன, எல்லாம் இருந்தும் பேச முடியவில்லை என்ற ஒரு குறையினால் என்னை இந்த ஆண் சமூகம் புறக்கணித்து விடுகிறதே. திருவிகா சொல்லுவார், ஒரு பெண்ணுக்கு 3 நிலைகள் உண்டு: பெண்மை, தாய்மை, இறைமை. முதலில் பெண்ணாக பிறக்கிறாள். அவள் ஒருவனை மனமுடித்து ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிற நிலையில்தான் தாய்மை அடைகிறாள். தாய்மை அடைந்த நிலையிலேதான் அவள் இறைமையை அடைகிறாள், தெய்வமாகிறாள். எனவே ஒரு பெண் தெய்வமாக வேண்டும் என்றால் தாய்மை அடைய வேண்டும். தாய்மை அடைய வேண்டும் என்றால் அவள் ஒருவனுக்கு மாலையிட்டு அவன் கரம் பற்ற வேண்டும். அந்த வரம் இவளுக்கு வாய்க்கவில்லை. அந்த வலி முழுவதையும் இறக்கி வைக்கிறாள். அதுதான் பாடல். பேச தெரியவில்லை, பேச்சு திறன் இல்லை என்பதற்காக நிராகரிக்கிற இந்த சமூகம், இந்த ஆணாதிக்க உலகம். மலரே மலரே நீ பேசுறது கிடையாது. ஆனால் உன் மனத்தை வெறுத்தவர் யாரும் இல்லை. நிலவே நிலவே நீயும் பேசுவது கிடையாது. உன் நிழலை வெறுத்தவர் யாரும் இல்லை. பார்வையும் இல்லை, பாசமும் இல்லை, ஆசைகள் உனக்கில்லை நிலவே, வேதனை உனக்கில்லை நிலவே. பார்வையினாலும் பாசத்தினாலும் வாடுகின்றேனே வாழ்க்கை இல்லாமல். நிலவை பார்த்து புலம்புகிறாள். உனக்கு பார்வை இல்லை, உனக்கு பாசம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உனக்கு வலி இல்லை. எனக்கு பார்வை இருக்கிறது, பாசம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, வலி இருக்கிறது. ஆனால் என்னை கரம் பிடிக்க ஒருவனும் இல்லையே. நிலவை பார்த்து புலம்புகிறாள். அடுத்து அந்த மலரை பார்த்து சொல்கிறாள். உண்மையிலேயே அந்த பாடலை நீங்கள் கேட்பதையெல்லாம் எதையோ கேட்டு நான் ஒன்று சொல்கிறேன். நல்ல திரைப்பட பாடல்களை இரவு பொழுதில் விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு அமர்ந்து யார் யார் கேட்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வயது 100. மன இறுக்கம் தளர்ந்து விடும். இசை என்பது என்ன? இசைவிப்பது தானே. எனவே இதை நீங்கள் பாருங்கள். மலரே மலரே நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, ஆனால் உன் மனத்தை வெறுத்தவர் யாரும் இல்லை என்று பேசுகிறாள். மாலையும் இல்லை, மணவரை இல்லை. அந்த இடத்தில் என்னை அறியாமல் நான் அழுவேன். என் மனைவி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாள். அது ஐயா பாரிவேந்தர் புண்ணியத்தினால் அவள் உயிர் பெற்று இங்கே உட்கார்ந்திருக்கிறாள். உண்மையில் சொல்கிறேன், அந்த இடத்தில் நீங்கள் இப்படி சொல்லும் பொழுது கூட என்னால் அதை சொல்ல முடியல. மாலையும் இல்லை, மணவரை இல்லை, ஊர்வலம் எனக்கில்லை மகளே, மகளே இங்கு யாருக்கும் மனமில்லை மகளே என்கிறார். என்னை அடைவதற்கு எவனுக்கும் மனமில்லையே என்று புலம்புகிற அந்த பாடல் எனக்கு நிரம்ப பிடிக்கும். அதை சுசிலா பாடுவதை கேட்டு நீங்கள் பார்க்கும்போதுதான் அந்த பாடலின் தன்மை புரியும். எனவே இப்படிப்பட்ட அழகான பாடல்களுக்கு மிக மிக அழகான விளக்கங்களை வாசுகி வழங்கி இருக்கிறார். இந்த புத்தகம் உண்மையில் இது ஒரு சினிமா பாடல்களை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண புத்தகம் என்று நீங்கள் கருதலாகாது.
உள்ளுக்குள்ளே சென்று பாருங்கள். ஒவ்வொரு பாடல் வரிக்கு உள்ளேயும் புதைந்து கிடக்கக்கூடிய அற்புதங்களையெல்லாம் அவருடைய அழகான நடையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆற்றல் போற்றுதலுக்குரியது. அவர் மேலும் மேலும் படைப்புலகத்தில் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. சாதிப்பார் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.